வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன். அதை ஒரு ஹால் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஒரிஜினலாக ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ அதே தான் இந்த வீடியோவில் ஒரு ஹாலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபெமிலியராக எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அதை தான் நான் உங்களுக்கு ஹாலாக ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் அது கூட நான் எந்த டேட்லேருந்து அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன், எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறேன், எத்தனை நாள் கழிச்சு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோவாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பிகாஸ் இப்போ நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இப்போ ரீசெண்டாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட். ஸோ இதை பற்றின ரிவ்யூ டே பை டே என்னோட ஸ்கின்ல அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு ரிவ்யூக்காக வாங்கியிருக்க ப்ராடக்ட்ஸ் இதுதான். ப்ளம்மோட டே க்ரீம். ஆக்சுவலாக டே க்ரீம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ப்ளம் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ப்ளம்மோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் டீ டே க்ரீம் இருக்குது, அதே மாதிரி ஒயிட் டீ டே க்ரீம் இருக்குது. ஸோ க்ரீன் டீ செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் டீ வாங்கி ட்ரை பண்ணேன். இதை நான் ஒரு 15 டேஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் 520, பட் அமேசானில் எனக்கு ஆஃபரில் இருந்தது. அடுத்து இப்போ நிறைய பேருக்கு பீல் ஆஃப் மாஸ்க் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வருஷமாக எவர்யூத்தோட பீல் ஆஃப் மாஸ்க், கோல்டன் மாஸ்க், அது மாதிரி ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இதில் இப்போ வந்திருக்க ரீசெண்டாக டேன் ரிமூவல் ஃபேஸ் மாஸ்க் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே டேன் ரிமூவல் ஆரஞ்சு பீல் ஆஃப் மாஸ்க்கு ஹிமாலயாவோடது. பீல் ஆஃப் ஃபேஸ் வாஷ் எப்படி இருந்தது, அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் ரோஸ் வாட்டர், நான் காமாவோட ரோஸ் வாட்டர் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். அடுத்து அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் இன்னும் கொடுக்கல. அது சூப்பராக இருந்துச்சு. அர்பன் பொட்டானிக்ஸு அவங்க அமௌண்ட்டு கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் வந்தது, இன்னமும் கூட அது இருக்குது. நான் ஒரு டப்பா தான் நான் அதில் வாங்கினேன். அதுக்கப்புறம் இன்னும் பியூராக, இதே மாதிரி இன்னும் பியூராக என்னென்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது காதியோடது நல்ல ரிவ்யூலாம் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் காதியோடது வாங்கினேன். நான் வாங்கி ஒரு 10 to 15 டேஸ் இருக்கும். இது காதி மயூரியோட ரோஸ் வாட்டர், பியோர் ரோஸ் வாட்டர். இது நான் எப்படின்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு இருந்தது. ஸோ அது வாங்கினேன், டபுளாக வாங்கினேன். இதில் ஏதோ கூப்பன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம கண்டினியூவாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வாங்கி ஒரு 15 டேஸ் இருக்கும். சேம் இதெல்லாம் வாங்கும்போது தான் இதுவும் வாங்கினேன். இது நான் 15 டேஸாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நான் யூஸ் பண்ணலை. இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, எனக்கு ஒரு ஹேருக்கு ஒரு சீரம் சொல்லுங்கள், நல்ல சீரம் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே சொல்வேன் லிவான். ஏன்னா நான் யூஸ் பண்ணதில் எனக்கு லிவான் தான் பிடிக்கும். எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கினாலும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். பட் காதிலே இது இருந்தது, சீரம் இருந்தது, ஹேர் சீரம் இருந்தது. சரி ஓகே, அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஹேர் சீரம் ஆர்டர் பண்ணுறதுக்காக தான் போனேன். பட் அங்கேயே ஹேர் இது க்ரீமும் இருந்தது. ஸோ இதோட ரிவ்யூவும் நல்லா இருந்தது. ஓகே, ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் க்ரீம் வாங்கினேன். இந்த ஹேர் க்ரீம் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஹேர் சீரம் ஒரு 3 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு 10 to 15 டேஸ்லேயே எல்லா ரிவ்யூவும் நான் கொடுத்துருவேன். பிகாஸ் இதுவும் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு இதை பற்றின ஒரு நாலேஜ் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு 15 டேஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்றேன். இதில் என்ன ஸ்பெஷல், இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது எத்தனை நாளைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எத்தனை நாள் கழித்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஸ்பெஷல். இப்போ ரொம்ப ரீசெண்டாக ஃபெமிலியர் ஆகிட்டுருக்க ப்ராடக்ட் கொட்டக்கலோட நல்பரமாதி தைலம் அண்டு குங்குமாதி தைலம். இது ரெண்டும் தான். நான் இது ரெண்டையும் இங்கே கோயம்புத்தூரில் கொட்டக்கலோட ஆயுர்வேதா சாலை இருக்குது. நெட்டில் போட்டு பார்த்தாலே எங்கெங்கே அதோட ஆயுர்வேதிக் சாலை இருக்குது அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க, டீலர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போய் டேரெக்டாக வாங்குறது தான் எப்போதுமே சேஃபு. நானும் அப்படி தான் வாங்கினேன். ஆன்லைனில் கண்டிப்பாக வாங்காதீங்க, ஃபேக் ப்ராடக்டாக கூட இருக்கலாம். இந்த குங்குமாதி தைலம் நம்ம டேரெக்டாக வாங்கும்போதும் 410க்கு கொடுக்குறாங்க.
எனக்கு இந்த குங்குமாதி தைலம் எப்படி இருந்துச்சு, இதோட ரிசல்ட் எல்லாமே நான் வந்து 1 மந்த் கழிச்சு, அதாவது 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதோட கம்ப்ளீட் ரிசல்ட் எனக்கு தெரியும். பிகாஸ் இது ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட். உங்கள்கிட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டு பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு ஸ்கின்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்ல மெதுவாக அப்சர்வ் பண்ணி ரிசல்ட் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அது பர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த குங்குமாதி தைலம் வந்து எனக்கு டே பை டே எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சு, எந்த டைம்லேருந்து எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிவ்யூவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து குங்குமாதி தைலம் மாதிரியே நல்பரமாதி தைலம்னு இருக்குது. அது வந்து கொஞ்சம் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 130 அவ்வளோதான் சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, நிறையாவும் இருக்குது, நிறைய குவான்டிட்டியாகவும் இருக்குது. சில பேருக்கு வந்து குங்குமாதி தைலம் வாங்கி யூஸ் பண்ண முடியாதவங்க தாராளமாக நல்பரமாதி தைலம் வாங்கி யூஸ் பண்ணலாம். சேம் ரெண்டுமே, இது வந்து ஃபேர்னஸ்க்காகவும் இது வந்து பிளாக் டாட்ஸ் இதெல்லாம் போக்குறதுக்காகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி டெலிவரி ஆனதுக்கப்புறமா கேர்ள்ஸுக்கு அந்த உடம்புலலாம் கருப்பு விழுகும்ல, அதுக்காக வந்து பாடிக்காக தான் மெயினாக இது வந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க ஆயுர்வேதா சாலையிலேயே சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணவே இல்லை, இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. இது வந்து நவம்பர் 10th நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை நான் ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் குங்குமாதி தைலத்தையும் நல்பரமாதி தைலத்தையும் ஒரே டைமில் நான் ஃபேஸில் யூஸ் பண்ணேன்னா எதனால எனக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இதை நான் ஸ்டொமக் ஏரியாவில் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் ஸ்டொமக் ஏரியா ஃபேஸ் மாதிரியே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதனால நான் அங்கே யூஸ் பண்ண போகிறேன். நான் குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸில் ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரிவ்யூ கேட்குறீங்க. கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பிகாஸ் வந்து என்னோடய பேக்கெட் மணி, எனக்கு வர அமௌண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சு தான் என்னோடய ப்ராடக்ட்ஸ் இந்த ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வாங்குகிறேன். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து நீங்கள் வந்து என்னென்ன கேட்குறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் வாங்கி உங்களுக்காக நான் ரிவ்யூ கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி என்னை பூஸ்டப் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, தேங்க்யூ.